உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. ராஜ மாந்தாங்கி ஜெயந்தி. ராஜ மாந்தாங்கி ஜெயந்தி ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நல்ல நாள். இது என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சய திருதி அன்னைக்கு வருது. அச்சய திருதி அன்னைக்கு தான் ராஜ மாந்தாங்கியோட ஜெயந்தி. சரி, ராஜ மாந்தாங்கி அப்படிங்கிறவங்க கல்விக்கு அதிதேவதை, வேலை வாய்ப்புக்கு அதிதேவதை. அது மட்டும்தானா? இன்னும் நிறையா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். யூடியூப் நேயர்கள் அனைவருமே என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். என்ன கேள்விங்கிறீங்களா? சார், எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற கேள்வி அதிகமாக வந்தது. நான் ரொம்ப வருஷமாக வேலை தேடிட்டுருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்கல. இந்த மாதிரி கேள்வி தான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக நிரப்பின விஷயங்கள் எல்லாம். அவங்களுக்காகவே இந்த வீடியோ, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக இந்த திருமண தடை நீக்கும் யாகம் அப்படின்னு நான் போட்டதுக்கப்புறம் நிறையா கேள்வி வந்தது. சார், கல்யாண தடை நீக்கிறதுக்கான கோயில்கள்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. ஏற்கனவே ஒரு சில கோயில்கள் சொல்லியிருந்தேன், அந்த கோவிலும் சொல்ல போகிறேன். அதோட இன்னொரு கேள்வி வந்தது, கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பணம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு கோவிலும் இந்த கோவில் இருக்குது. இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம். அந்த கோவில் எங்கே இருக்குன்னா ஸ்ரீ மாதங்கீஸ்வரர் கோவில். இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மங்கையர் மடம் வழியில் திருநாங்கூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. ஈஸ்வரன் பேர் ஸ்ரீ மாதங்கீஸ்வரர் கோவில். ஓகேவா? இந்த திருக்கோவில் ரொம்ப விசேஷமானது. ராஜ மாந்தங்கி இந்த பேர் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஹோமத்தில் நான் சொல்லுவேன் ராஜ மாந்தங்கி ஹோமம் அப்படிங்கும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி, யாருங்க இவங்க, யார், புதுசாக இருக்கேன், அதுவும் வேலை கிடைக்க இந்த ஹோமம்னு போட்டிருக்கேன் எப்படி அப்படின்னா. நான் சொன்னேன் சரஸ்வதிக்கே குருவானவங்க ராஜ மாந்தங்கி அப்படின்னு. அப்போ நினச்சி பாருங்கள், கல்வியில் தேர்ச்சி பெறணும்னா இவங்களோட அருளாசி வேணும். கல்வி நம்ம எதற்காக கற்றுக்கொள்கிறோம்? நம்மளோட அடுத்த வருமானத்துக்காக. அப்போ இந்த தெய்வத்தை நீங்கள் போய் வணங்குனீங்களா, ராஜ மாந்தங்கி வணங்குனீங்களா, 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால தான் ராஜ மாந்தங்கி ஹோமங்கிறது வேலை கிடைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஹோமம். அந்த ராஜ மாந்தங்கியோட கோவிலுக்கு தான் நான் இப்போ சொல்லேன். நாகப்பட்டினத்தில் இருக்கும் திருநாகூரில் இருக்கிற ஸ்ரீ மாதங்கீஸ்வரர் கோவில் திருக்கோவில் போயிட்டு வந்துடுங்க. மறக்காமல் அனைவரும் போங்க. இந்த கோவிலோட சிறப்புகளை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த கோவிலில் கட்டாயம் வேலை வேணுங்கிறவங்க, நல்ல வேலை வேணும், அரசாங்க வேலைலாம் வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கோவில் 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த கோவிலில் இன்னொரு தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் தடை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் திருமணம் செய்கிறதுக்கு பணம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதுவும் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் இருந்தால் 100% கண்டிப்பாக அந்த கோயில் போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கான ஒரு கோவில் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அங்கே போய் பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு தானம் கொடுத்துட்டு வந்தீங்களா 100% உங்களுக்கு திருமண தடை நீங்கிடும். மறக்காமல் அதை செஞ்சுருங்க. சரி, வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்க போகிறவங்க என்ன பண்ணால் பன்னீர் கல்கண்டை தானமாக கொடுத்துட்டு வாங்க. பன்னீர் டைமண்ட் கல்கண்ட் தானமாக கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப நல்லது. கட்டாயம் போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் தான் ஸ்ரீ மாதங்கீஸ்வரர் கோவில். ஓகேவா? ராஜ மாதங்கியோட தாயார் தரிசனம் பண்ணலாம். இந்த கோவிலில் என்றெல்லாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் முழுவதும் இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு இருக்குது. சித்திரை மாதங்களில் பிரதோஷ காலம் ரொம்ப சிறப்பு. சித்திரை மாதம் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அப்புறம் சித்திரை மாதம் அச்சய திருதி ரொம்ப சிறப்பு. அதனால் வருஷ ஆரம்பத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மறக்காமல் போயிட்டு வாங்க. அதன் பின் பிரதோஷ காலங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த கோயிலுக்கு போகலாம். பௌர்ணமி காலங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த கோயில் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு முறையாக சென்று வணங்கிட்டு வாங்க. அந்த கோவிலில் இன்னொரு தனி சிறப்பு இருக்குது. மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்தில் காட்சி தராரு. அதுவும் சங்கு சக்கரத்தோடு காட்சி தராரு. ரொம்ப விசேஷமான தரிசனம். மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த கோவிலில் இன்னொரு தனி சிறப்பு என்னென்னா, 2 நந்தி இருக்காங்க. 2 நந்தியும் 2 திசையை நோக்கி இருக்காங்க. இதுதான் அந்த கோவிலோட
விசேஷம். அதாவது முன்னும் பின்னும் இருப்பாங்க இந்த கோவிலில். மறக்காமல் நாகப்பட்டினத்தில் இருக்கும் மாதங்கீஸ்வரர் கோவில், அதாவது திருநாங்கூர், மறக்காமல் ஒரு முறையாக தரிசனம் பண்ணுங்கள். வேலை வேண்டுன்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. சரியா? மறக்காமல் போயிட்டு வாங்க. 100% உங்களுக்கு வேலை பிரச்சனை நீங்கி நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதே போல் திருமணம் தடையாக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய் பருப்பு பாயசம் தானமாக கொடுத்துடுவாங்க. 2வது, திருமணத்துக்கு பணம் சேர்க்க முடியலை, பணம் சரியான வகையில் இல்லைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில், நல்ல அருளாசி நிறைந்த ஒரு கோவில், அற்புதம் நிறைந்த ஒரு கோவில். மறக்காமல் திருநாங்கூர் திரு மாதங்கீஸ்வரரும் ராஜ மாதங்கி மாதாவையும் வணங்கிட்டு வந்தீங்களா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் கிடைக்குங்கிறது மாற்று கருத்தே இல்லை. நன்றி. மீண்டும் நம்ம ஒரு நல்ல நாளில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.